ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மாஸ்டர் ஈஸி மேக்ஸ். சமச்சீர் கல்வி 9ஆம் வகுப்பு கணித பாடத்திலிருந்து கனச்செவ்வகம் மற்றும் கனச்சதுரம் ஆகியவற்றினுடைய கணக்கிலிருந்து சில கணக்குகளை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கனச்செவ்வகம். கனச்செவ்வகத்தினுடைய நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே எல், பி மற்றும் ஹெச் எனில் மொத்த பரப்புக்கு வாய்ப்பாடு 2 × LB + BH + LH. அதாவது நீளம் அகலத்தை ரெண்டுத்தையும் பிரிக்கணும், அப்புறம் அகலம் உயரத்தை பிரிக்கணும், அப்புறம் நீளத்தையும் உயரத்தையும் பெருக்கி எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பக்கப்பரப்பு 2 × L + B × H சதுர அலகுகள். கனச்செவ்வகத்தினுடைய கன அளவு செவ்வகத்தினுடைய அடிப்பக்க பரப்பும் உயரமும் சேர்ந்து தான். செவ்வகத்தினுடைய அடிப்பரப்புங்கிறது செவ்வகத்தின் பரப்பு நம்மளுக்கு தெரியும் LB, அதோட உயரத்தை பெருக்கணும்னா அதனுடைய கன அளவு கிடைக்கும். கனச்சதுரம். ஒரு கனச்சதுரத்தினுடைய பக்க அளவு A அலகுகள் எனில் மொத்த பரப்பு 6A². ஒரு சதுரம் கனச்சதுரம் இருக்குது. அந்த கனச்சதுரத்தினுடைய இந்த மாதிரி சதுரம் இருக்குது. அந்த சதுரத்தினுடைய மொத்த பரப்பு இது 1, 2, அடுத்தது 3, 4 இருக்கும். மேலே ஒரு பரப்பு, கீழே ஒரு பரப்பு, மொத்தம் 6 பக்கம் இருக்கும். 6னுடைய பரப்பு சேர்ந்து தான் மொத்த பரப்பு. அப்போ 6A². பக்கப்பரப்புங்கிறது இந்த சைடு மட்டும் இருக்கிறது, மேல் பரப்பும் அடிப்பரப்பும் இல்லாமல் சைடில் மட்டும் இருக்கிறது பக்கப்பரப்பு. பக்கப்பரப்புக்கு 4A². கனச்சதுரத்தின் கன அளவு எல்லா பக்கமும் நம்மளுக்கு A, உயரமும் A, அகலமும் A, நீளமும் A. அப்போ எல்லாமே A, A × A × A, A³ கன அலகுகள். ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் 7.5 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை காண்க. கனச்செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பு 2 × LB + BH + HL. அது பிரகாரம் 2 × L வந்துட்டு 7.5, அகலம் வந்துட்டு 3, 7.5 × 3 + 3 × 5 அகலம் × உயரம் BH + H × L. இது ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் பெருக்கி 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 3×5 பாஞ்சு, மீதி 1, 7×3 21, 2 22 + 3×5 பாஞ்சு, 5×5 25, மீதி 2, 7×5 35, 2 37. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 22.5, ஒரு 15, அடுத்தது 37.5, 0, மீதி 1, 8, 8 7 15, மீதி 1, 4 3 7, 2 × 75, 2 75, 150 மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது கனச்செவ்வகத்தினுடைய பக்கப்பரப்பு. பக்கப்பரப்பு நம்மளுக்கு 2 × L + B × H. 2 × Lனுடைய மதிப்பு 7.5, அகலம் வந்துட்டு 3, உயரம் வந்துட்டு 5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10.5 × H வந்துட்டு 5, I2 10, 10 × 10.5. இதை பறிக்கணும்னா 105 மீட்டர் ஸ்கொயர். 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனச்சதுரத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை காண்க. இங்கே கனச்சதுரம் கொடுத்துருக்காங்க. கன சதுரத்தினுடைய மொத்த பரப்பு 6A². 6 × Aனுடைய மதிப்பு பக்க அளவு 5, அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 6 25, 150 மீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது பக்கப்பரப்பு 4A². 4 × Aக்கு 5 ஸ்கொயர் 25. அப்போ 4 × 25, 4 25, 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனச்சதுரத்தின் கன அளவை காண்க. கனச்சதுரத்தினுடைய கன அளவு A³. இங்கே பக்க அளவு 10ன்னு கொடுத்துருக்கிறதுனால 10³ 10 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் 1000 கன சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கனச்செவ்வகப்பெட்டியின் மொத்த பரப்பு என்ன? கனச்செவ்வக பெட்டியினுடைய மொத்த பரப்பு 2 × LB
ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல். எல்பி நீளமும் அகலத்தையும் பெருக்கிறோம். 16 60. அடுத்தது பிஹெச் 6 30. அடுத்தது ஹெச்எல், இது எல் பி ஹெச்னு வச்சுக்கிறோம். 16 60, 6 30. இந்த 5யும் 10யும் பெருக்கினா 50. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 60 ப்ளஸ் 30 ப்ளஸ் 50 எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 2 × 90 90 140. இதை பெருக்கணும்னா 4 2 8 1 2 2 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால 280 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இரு கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதமானது 2:3 எனில் அதன் புறப்பரப்புகளின் விகிதங்கள் என்ன? கனசதுரத்தினுடைய பக்க அளவு ஏன்னா பக்க பரப்பு அல்லது புறப்பரப்பு 4a² என்பது வாய்ப்பாடு. இங்கே 2 சதுரத்தினுடைய பக்களவு விகிதம் கொடுத்துருக்காங்க. இது முதல் கனசதுரத்தினுடைய பக்களவு 2, ரெண்டாவது கனசதுரத்தினுடைய பக்களவு 3. இந்த மாதிரி 2:3ங்கிற விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ புறப்பரப்புனா அப்படி நம்ம ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கணும். 4 × முதல் கனசதுரத்தினுடைய பக்களவு 2 மடங்கு அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது கனசதுரத்தினுடைய பக்களவு 3 மடங்கு அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இதில் பொதுவாக 4 4 அடிபட்டு போகிறோம். 2 2 4 3 9. அதாவது 4:9ங்கிறது புறப்பரப்புகளினுடைய விகிதம். இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ண தேவையில்லை. பரப்புகளின் விகிதங்கள் கொடுத்துட்டாங்கனாவே, பக்க விகிதம் கொடுத்துட்டு பரப்புகளின் விகிதங்கள்னு கேட்டாவே இந்த எண்களை அப்படியே ஸ்கொயர் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு சாக்லேட் பெட்டியின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 5:4:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அதன் கன அளவு 7500 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவுகளை காண்க. ஒரு கனசெவ்வக பெட்டியினுடைய நீளம், அகலம், உயரம் விகிதம் கொடுத்துருக்காங்க. நீளத்தை 5xன்னு எடுத்துக்கலாம், அகலத்தை 4xன்னு எடுத்துக்கலாம், உயரத்தை 3xன்னு எடுத்துக்கலாம். கனசெவ்வகத்தினுடைய கன அளவு LBH. L வந்துட்டு 5x, அகலம் வந்துட்டு 4x, உயரம் வந்துட்டு 3x. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 7500 கிடைக்கணும். இதை வந்துட்டு 5 20, 20 3 60, x × x 3x மல்டிப்ளை பண்ணால் x³ 7500. நம்மளுக்கு x தான் வேணும். அப்போ x³ = 7500 / 60. இதை டிவைட் பண்ணுறோம். 750ஐயும் 6ஐயும் டிவைட் பண்ணுறோம். இதில் 2 3, இதில் 25 253. மேலும் இது சுருக்கணும்னா 125. x³ 25னா அப்போ x = x³ 25 125 5 × 5 × 5 எழுதலாம். அப்போ x = 5 சென்டிமீட்டர். நம்மளுக்கு பக்க அளவு கேட்குறாங்க. அப்போ x வந்துட்டு 5 சென்டிமீட்டர்னா நீளம் வந்துட்டு 5 25 சென்டிமீட்டர். அகலம் வந்துட்டு 4x 4 20. எக்ஸுக்கு மதிப்பு 5ன்னு போட்டோம்னா 4 20 சென்டிமீட்டர். உயரம் 3x, அதாவது 5 வந்துட்டு 3 தடவை பிறக்கணும். 15 சென்டிமீட்டர். கணக்குகளில் 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 4 ஆப்ஷனில் எந்த 3 மதிப்புகளை பிறகுனா 7500 வருங்கிறத பார்த்தோம்னா அதை வச்சு நம்ம கணக்கு போட்டு ஆன்சர் சொல்லலாம். தேங்க்யூ.